இந்த கணக்கில் ஏ, பி மற்றும் சி என்ற 3 நபர்கள் ரூபாய் 120 பகிர்ந்து கொள்ளும்போது ஏயின் பங்கு பியின் பங்கை விட ரூபாய் 20 கூடுதலாகவும் சியின் பங்கை விட ரூபாய் 20 குறைவாகவும் இருந்தால் பியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் ஏ, பி மற்றும் சி என்ற 3 நபர்கள் வந்து ரூபாய் 120 பகிர்ந்து கொள்ளும்போது அப்படின்னு போடும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் 120 ரூபாயை வந்து என்ன பண்ணுறாங்க, பங்கு போடுறாங்க. அதில் ஏவோட பங்கு என்ன அப்படின்னா பிஏ விட 20 ரூபா கூடுதல். அப்படிங்கும்போது பி ப்ளஸ் 20 பி என்ன அமௌண்ட் நமக்கு தெரியாது, ப்ளஸ் 20 அப்போ பி வந்து எப்படி எடுத்து எழுதலாம், பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 20 அடுத்து மறுபடியும் ஏவோட பங்கு வந்து பி சியோட பங்கை விட 20 ரூபா வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சியோட பங்கு என்னன்னு தெரியாது, பட் அதுலேருந்து 20 ரூபா கம்மி, அப்போ மைனஸ் 20 இப்போ சி எப்படி எடுத்துடலாம், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 20. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 120 இருக்கா, இதில் வந்து எல்லாமே ஏ இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டுட்டு வந்திருக்கோமா, அந்த ஃபார்முலாவில் ஏக்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பிக்கு ஏ மைனஸ் 20 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து சிக்கு வந்து ஏ ப்ளஸ் 20 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 120 போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மைனஸ் 20யும் ப்ளஸ் 20யும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 3 ஈக்குவல் டு 120 ஸோ 3யும் இங்கேயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 40 வருமா, அப்போ ஸோ ஏ ஈக்குவல் டு 40. இப்போ நமக்கு பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 20 ஸோ அதை போட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆன்சர் என்னென்னா பி வந்து 20. ஸோ இதுலேருந்து சியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர்.